கலைத்துறை வந்து ஹராமா? கலைத்துறை ஹராம் தான். அவங்க வந்து நடிகை கூட கவர்ச்சியா நடிப்பாங்க, நடிகை கட்டி பிடிப்பாங்க, லிப்ட் முத்தம் கொடுப்பாங்க, நடிகையுடைய முதுகு தேய்ப்பாங்க, இதை வச்சு மூலத்தலை செய்வாங்க, ரசிகர்கள் கூட்டம் சேரும், அதை சம்பாதிப்பாங்க. அந்த பணத்துல சம்பாதிச்சு ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சா அது ஹராம். இப்ப அந்த நிகழ்ச்சிக்கு போலாமா? ஐயோ நீங்க போயிட்டு அந்த பணத்துல இஃப்தார் நடந்துச்சு, அந்த பணத்துல சாப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்க? இல்ல, விஜய் போயிட்டு மூட்டை தூக்கி சம்பாரிச்சு அந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடக்கும். அப்ப ஏன் இவங்க எல்லாம் கூப்பிடுறது யாருல? தப்பு 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 தப்பு. முஸ்லிம்கள் பஞ்ச பரதேசி மாதிரி விஜய் போட்டோ பிடிச்சிக்கிட்டு மௌலானா தளபதி சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய அசிங்கப்படுத்துற ஒரே கூட்டம் விஜயோட இஃப்தார். அப்ப அப்படி ஒரு மாஸ் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா? நடிகைங்க அவுத்து போட்டு ஆடுறாங்க, அது கூட்டம் வருது, அதனால அது மாஸ். அதெல்லாம் பொது வெளியில பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கலிமா படித்த நீங்க உங்க வாயால் தளபதி ஒருத்தர் புகழலாமா? தனி மனிதன் என்ன சரி, அல்லாஹ் தான புகழணும், நபி நாயகம் தான புகழணும், அவர் தான போற்றக்கூடியவர். ஒரு தனி மனிதனை போற்றலாமா நீங்க? அவர் சினிமா நடிக்கும் போது நடிகைகளை இடுப்ப கிள்ளும் போது முத்தம் கொடுக்கும் போது தளபதி சொல்லப்பட்ட பேரு, அந்த பேரை வந்து தொடு வைக்கும் போது தளபதி சொல்றீங்க. அது ஏன் போட்டு பெருசா பேசுறீங்க? நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க. முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான கட்சி, பாதுகாப்பான கவசம் திமுக தான். இன்னைக்கு திராவிட கட்சி வந்து புரியுதா? இங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில முன்னுதாரணம் இருக்கிறது தமிழகம் தான். ஒன்றுபட்டு வாழ்றது தமிழகம் தான். எல்லாத்திலும் முன்னில் இருக்கிறது தமிழகம் தான். முஸ்லிம்களுக்கான ஒழுங்கான பிரதிநிதித்துவத்தை இந்த அரசு நமக்கு தர கிடையாது. அது கேட்கலாம், அது குறை கேட்கலாம் இல்ல. ஏங்க இப்போ நம்ம விஜய் வந்து இஸ்லாமிய மீது பற்று இருந்தா அவர் தீவிரவாதியை யாரா காமிக்கலாம். மகாத்மா காந்தியை சுட்டது வந்துட்டு ஒரு முஸ்லீம் இல்ல, இந்திரா காந்தியை வந்து சுட்டது வந்துட்டு குன்று குவித்தது ஒரு முஸ்லீம் இல்ல, ராஜீவ் காந்தியை குன்று குவித்தது ஒரு முஸ்லீம் இல்ல. உலகத்திலே மிகப்பெரிய பயங்கரவாதம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் எந்த முஸ்லீமும் செய்யல. இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க யாரையுமே வந்துட்டு கொல்ல இஸ்லாமியர்கள். அப்படி இருக்கும்போது திரைப்படத்துறையில இஸ்லாமிய மிகப்பெரிய பயங்கரவாதியாக ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அடிக்கடி காமிக்கிறார், எல்லா படத்திலும் காமிக்கிறார். மோடி வந்துட்டு கோயம்புத்தூர்ல விஜய் சந்திக்கிறார். மோடி வந்துட்டு நல்ல ஆட்சி பண்றாரு. எப்போ குஜராத்ல கலவரம் ஏற்பட்டிருக்கு, அப்பாவி இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க, கர்ப்பிணி பெண்ணை வைத்த கிழிச்சிருக்காங்க, அந்த குழந்தையை எடுத்து கல்லால அடிச்சிருக்காங்க, பில்கிஸ் பானு பெண்ணை வந்துட்டு 15 பேர் சேர்ந்து பலாத்காரம் அடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மோடி வந்துட்டு மனிதாபிமானம் உள்ளவர்னு சொல்லிட்டு விஜய் சந்திக்கிறாரு. அது ஆயி போச்சுங்க. அப்படி என்ன ஆயி போச்சு தான், அது தப்புன்னு சொல்லுங்க. ஆயி போச்சு. திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாருமே பாஜகவா? 100%. அதான் சொல்றேன். திமுக வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் எந்த சட்டம் அவனுக்கு எதிராக ஒன்றிய அரசு போட்டாலும் முட்டுக்கட்டையா இருப்பது திமுக மட்டும் தான். திமுக ஒழிச்சிட்டா இஸ்லாமியர்கள் ஒழிச்சிடலாம், இஸ்லாமியர்கள் டோட்டலா குழி தோண்டு போச்சிடலாம். விஜயை கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து தெரியாமல் நீங்க வந்து மாட்டிக்கிட்டு அதுல வந்து நீங்க மூலசேவை செய்யப்பட்டு அவங்க வக்காலத்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. அடி அடிக்கிறீங்களே. திருமாவளவன் இருக்கிறாரு, அந்த சமுதாய மக்களுக்காக இரவு பகலா உழைக்கிறாரு, அந்த மக்களுக்காக பேசுறாரு, அந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கிறாரு. அந்த மாதிரி அரசியல் தலைவர் பத்தி சொல்லுங்க. பேசுறேன் யார் நடிகர் விஜய்? மக்களை சந்திக்க மாட்டான், எங்கும் போக மாட்டான், எதுவும் போட மாட்டான், எல்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணுவாரு. இந்த மாதிரி காசு கொடுத்து பல பேர் கூட்டு உட்காந்து விழா நடத்துவார், நிகழ்ச்சி நடத்துவாரு. அதாவது பெரிய மனுஷன் அவரு. இந்த மாதிரி காசு கொடுத்து அந்த எந்த நிகழ்ச்சி ஏன்